ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மாம்க்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். ஃபீடிங் மேக்ஸி ஒரு 3 திங்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா வேணும்னா வேறு ஒரு பேக்கில் தனியாக போட்டு வச்சுட்டேன். 3 மட்டும் இதில் இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் இந்த கூடையில். அதுக்கப்புறம் இன்னர்ஸு அதெல்லாமே நீட்டாக உள்ள அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் ஏப்ரன் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா விசிட்டர்ஸ்லாம் நிறைய வருவாங்க. அதனால நீட்டாக ஃபீடிங் கொடுக்கறதுக்காக ஃபீடிங் ஏப்ரன் ஒன்று வாங்கி வச்சுட்டேன். அப்புறம் இந்த எவரி பேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டர்னிட்டி டைமில் நமக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது டயப்பர் டைப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பேண்டீஸும் வந்து நல்ல ஹை வேஸ்ட் பேண்டீஸாக வாங்கியிருந்தேன், அதுவும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் அதெல்லாமே எடுத்து ஒரு பேக்கில் போட்டுட்டேன். சோப்பு, ஷாம்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு அதெல்லாமே. அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாமே தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். சீப்பு, அதுக்கப்புறம் பொட்டு, ஆயில் எல்லாமே இன்னொரு பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசரத்தில் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்புறம் மிரர் வேணும் ஒன்று இம்பார்ட்டண்ட்டு, அதனால் அதுவும் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜுவல் பாக்ஸு, நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் வந்து எல்லா ஜுவல்ஸையும் கழட்டி வைக்க சொல்லுவாங்க. அதுக்கு நீட்டாக சேஃபாக வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு துண்டு டவல் எனக்கு துடைக்கிறதுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து ஃபைல்ஸு, ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸு, என்னென்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாமே நீட்டாக ஒரு பேக்கில் எடுத்து அது தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. லாஸ்ட் மொமெண்ட்டில் யூஸ் ஆகும், கேட்பாங்க. அதனால் அவ்வளோதான். இன்னும் ஏதாவது வேணும்னா கேளுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.